ரிஷிவந்தியம் தொகுதியில் வெள்ள பாதிப்பு குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் கேப்டன் விஜயகாந்த் ஆலோசனை. பொதுமக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். புதிய தலைமை செயலகம் கட்டப்பட்டதில் ஊழல் நடைபெற்ற விவகாரம் விசாரணை நடத்தி வந்த நீதிபதி தங்கராஜ் திடீர் ராஜினாமா. வெள்ள நிவாரண பணிகளை தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை என்று கேப்டன் கண்டனம் தெரிவித்ததன் எதிரொலி ஜெயலலிதா கொடநாடு பயணத்தை ரத்து செய்தார். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு விவகாரம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். மக்கள் நலத் திட்டங்களை செயல்படுத்தவும் தொகுதி பிரச்சினை குறித்து ஆய்வு நடத்தவும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தேமுதிக நிறுவன தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் ரிஷிவந்தியம் தொகுதியில் இன்று ஆய்வு நடத்தி வருகிறார். கேப்டன் விஜயகாந்த் தனது தொகுதியான ரிஷிவந்தியம் தொகுதியில் உள்ள அடிப்படை பிரச்சினைகள் குறித்து ஆய்வு நடத்தவும் பொதுமக்களின் பிரச்சினைகளை கேட்டு அறியவும் இன்று ரிஷிவந்தியம் சென்றுள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அவர் பார்வையிட்டார். மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். ரிஷிவந்தியம் தொகுதியில் மக்கள் நலனுக்காக செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்களுக்கான நிதியை ஒதுக்குவது குறித்து பகண்டை கூட்ரோடு ஒன்றிய அலுவலகத்தில் துணை ஆட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் சுகாதாரத்துறை அலுவலர் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளுடன் தொகுதி மேம்பாடு குறித்து கேப்டன் விஜயகாந்த் ஆலோசனை நடத்தினார்.